ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி விரிவாக பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசியை பற்றி சில ஃபாலோவர்ஸ் நம்முடைய சேனலில் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. 2024 வருடம், அதாவது இந்த வருடம் வைகுண்ட ஏகாதசி கிடையாது. 2025 வருடம் ஜனவரி மாதத்தில் தான் வைகுண்ட ஏகாதசி வருது. இப்போ நம்ம வைகுண்ட ஏகாதசியை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியான நேரமாக இருக்கும். நவம்பர் மாதம் வரைக்குமான திருமலை தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி டிசம்பர் மாதத்திற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் அடுத்த மாதம், அதாவது செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி போல் ஆரம்பமாகும். வைகுண்ட ஏகாதசி நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா டிசம்பர் மாத தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசியை பற்றி விரிவாக இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் உதவியாக இருக்கும். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அமையுது. ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலை தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் 10 நாட்கள் துவார தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய வைகுண்ட வாசல் திருமலையில் திறந்திருக்கும். இந்த 10 நாட்கள் திருமலையில் துவார தரிசனத்திற்காக பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. ஏகாதசி திதி ஜனவரி 9ஆம் தேதி நள்ளிரவு 12:22 மணிக்கு ஆரம்பமாகுது. 12 மணிக்கு மேலே ஜனவரி 10ஆம் தேதி கணக்காகும். ஜனவரி 10ஆம் தேதி எத்தனை மணிக்கு வைகுண்ட துவாரம் திறப்பாங்க என்ற சரியான நேரத்தை டிடிடி இன்னும் கொஞ்சம் நாட்களில் அறிவிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு வைகுண்ட துவாரம் ஜனவரி 10ஆம் தேதி காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு தங்க ரத உற்சவம் இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி காலை 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்திற்குள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தங்க ரதத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய தங்க ரதத்தை பார்க்கறதுக்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித தரிசன டிக்கெட் இல்லைனாலும் டோக்கன் இல்லைனாலும் ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று நடக்கக்கூடிய தங்க ரத உற்சவத்தை மாட வீதிகளில் உட்கார்ந்து நாம் பார்க்கலாம். ஜனவரி 11ஆம் தேதி வைகுண்ட துவாதசி அன்று அதிகாலை 4:30 மணி தொடங்கி 6 மணி சமயத்தில் திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானம் நடக்கும். புஷ்கரணி தெப்பத்தில் உட்கார்ந்து சக்கர ஸ்நானம் நடக்கிறத பார்க்கறதுக்கு பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. இதற்கும் தரிசன டிக்கெட்டோ தரிசன டோக்கனோ இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. இந்த 10 நாட்களுமே திருமலை முழுவதுமே லைட்ஸ் அண்ட் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இரவு நேரங்களில் திருமலையை பார்க்குறப்போ இந்த 10 நாட்கள் நிஜமாகவே நம்ம வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி திருமலையே ஜொலிச்சிட்டு இருக்கும். திருமலை கோவில் முழுவதுமே ரொம்ப அழகான வண்ண வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் ஸ்பெஷல் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. புஷ்கரணி தெப்பத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நாம் பார்க்குற மாதிரியே 10 நாட்களுக்கும் வைகுண்ட ஏகாதசிக்கு சிறப்பு அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அப்படியே புஷ்கரணி தெப்பத்திற்கு ஆப்போசிட் சைடில் இந்த டெக்கரேஷன் செட்டப் பண்ணியிருப்பாங்க. இந்த 10 நாட்களுக்கு எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் கொடுப்பாங்க, எந்தெந்த தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்க மாட்டாங்க, என்ன சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்திற்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய டைரக்டாக விஐபிஸ் வந்தால் மட்டுமே இந்த 10 நாட்களுக்கு விஐபி தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்களே தவிர்த்து விஐபிஸ் கிட்டேருந்து கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸையுமே இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு ஆக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆர்ஜித சேவாசான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சாஸ்திர தீப அலங்காரா சேவாஸ் டிக்கெட்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டும் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும்
விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மட்டும்தான் ஆன்லைனில் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்காக கொடுப்பாங்க. இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருப்பதியில் 9 இடங்களில் கொடுப்பாங்க. 9 இடங்கள் என்னென்ன இடங்கள் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு என்னென்ன சேவாஸ் என்னென்ன தரிசனங்கள் கேன்சல் பண்ணுவாங்க என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆர்ஜித சேவாக்களான கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்கார சேவா 10 நாட்களுக்கு கோவிலுக்குள்ளே ஏகாந்தமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால இந்த 10 நாட்களுக்கு இந்த 4 சேவா டிக்கெட்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. 10 நாட்கள் அங்க பிரதட்சண தரிசனமும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதற்குரிய டிக்கெட்ஸும் இந்த 10 நாட்களுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. டைரக்ட் சர்வதர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனமும் 10 நாட்களுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபேன் தரிசனம், 1 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான இன்ஃபேன் தரிசனமும், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசனமும், என்ஆர்ஐ ஃபாரினர்ஸ்க்கான தரிசனமும், டிஃபென்ஸ் பீப்புளுக்கான தரிசனமும் 10 நாட்களுக்கு கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பேக்கேஜஸ், தமிழ்நாடு டூரிசம் பேக்கேஜஸ் அல்லது வேறு எந்த டூரிசம் பேக்கேஜஸ்லேயும் இந்த 10 நாட்களுக்கான துவார தரிசனம் டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன சமயத்தில் ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமியாக அமையுது. அன்றைய நாள் கருட வாகன சேவை இருக்காது. அத்தியாயனோத்சவத்தை முன்னிட்டு ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி அன்று கருட வாகன சேவை இருக்காது. இந்த 10 நாட்கள் துவார தரிசனம் சமயத்தில் திருமலைக்கு நாம் போக விருப்பப்பட்டோம்னா 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ தான் புக் பண்ண முடியும். இல்லைனா கீழ்த்திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நம்ம தரிசனத்திற்கு போகலாம். போன வருடம் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 10 நாட்களுக்கும் சேர்த்து 2,25,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் ஒரு நாளுக்கு 2,000 டிக்கெட்ஸ் வீதம் மொத்தம் 20,000 டிக்கெட்ஸ் 10 நாட்களுக்கும் சேர்த்து இஷ்யூ பண்ணாங்க. இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் சாதாரணமாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் பே பண்ணோம்னா மூலர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் இந்த 10 நாட்கள் துவார தரிசனம் சமயத்தில் 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 10,300 ரூபாய் டோட்டலாக பே பண்ணோம்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மற்ற தரிசன டிக்கெட்டுகள் மாதிரியே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று வரைக்கும் நம்ம தரிசனம் பார்க்கறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 10 நாட்களுக்கு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை பக்கத்தில் போய், அதாவது குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு முறை நம்ம புக் பண்ணிட்டோம்னா மறுமுறை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். இந்த 10 நாட்களுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் வைகுண்ட துவார தரிசனத்திற்காக ஜனவரியில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதே சமயம் டிசம்பர் மாதத்திற்கும் திருமலைக்கு போகலாம்னு பிளான் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் நீங்கள் புக் பண்ணுற தரிசன தேதியிலிருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக இந்த வைகுண்ட துவார தரிசனத்திற்கு முன்னாடி முடியுதா என்பதை செக் பண்ணிக்கோங்க. சிலர் ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு திருமலைக்கு போய் தரிசனம் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசிக்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிளான் பண்ணுறீங்க, டிசம்பர் மாதத்திற்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிளான் பண்ணுறீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தரிசனம் பார்த்து முடிச்சிடுங்க. ஸோ 30 நாட்கள் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே எந்த கிளாஷஸும் இருக்காது. ஜனவரி 10ஆம் தேதி கூட நீங்கள் மறுபடியும் வைகுண்ட ஏகாதசிக்காக 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ டிசம்பர் மாதத்துலேயும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் பிளான் பண்ணக்கூடியவங்க ஜனவரி மாத 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கும் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டிசம்பர் தரிசன தேதியிலிருந்து 30 நாட்கள் வைகுண்ட ஏகாதசி நாட்களுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக முடியுதா என்பதை என்ஷூர் பண்ணிவிட்டு டிசம்பர் மாத தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸுக்கும் இதே ரூல்ஸ் தான். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் ஒரு முறை வாங்கிட்டோம்னா மறுமுறை எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் இருக்கணும். எஸ்எஸ்டி டோக்கன் ஆனாலும் திவ்ய தரிசன டோக்கன் ஆனாலும் இதில் எந்த 2 டோக்கன்ஸில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் மறுமுறை எஸ்எஸ்டி டோக்கனோ அல்லது திவ்ய தரிசன டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கணும்.
SSD டோக்கன்ஸ் வைத்து டிசம்பர்லையும் தரிசனம் பார்க்கணும், ஜனவரி வைகுண்ட துவார தரிசனமும் பார்க்கணும்னு பிளான் பண்ணக்கூடியவங்க ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிகிற மாதிரி டிசம்பரில் ஒரு தேதி பிளான் பண்ணி நீங்கள் SSD டோக்கன் வாங்கி தரிசனம் பார்த்துக்கோங்க. இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. 10 நாட்கள் திவ்ய தர்ஷன் டோக்கன்ஸ் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் மட்டும்தான் இலவச தரிசனத்திற்காக நமக்கு கொடுப்பாங்க. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு டைம் லிமிட் கிடையாது அப்படின்றனால அவங்களுக்கு எந்த கிளாஷஸும் இருக்காது. நீங்கள் டிசம்பரில் மிடில் ஒரு தடவை தரிசனம் பார்த்துருந்தாலும் இந்த ஜனவரி 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசனத்திற்காகவும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு எந்த டேஸ் லிமிட்டும் கிடையாது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கக்கூடியவங்களும் SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்களும் மட்டுமே இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்கு உங்களுடைய 30 டேஸ் லிமிட் கிளாஷ் ஆகாத மாதிரி உங்களுடைய டிசம்பர் தர்ஷனை பிளான் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் இந்த இலவச SSD டோக்கன்ஸ், இந்த 10 நாட்களுக்கான SSD டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் 9 இடங்கள்லையும் திருமலையில் ஒரு இடத்துலையும் இஷ்யூ பண்ணாங்க. திருமலையில் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸில் திருமலா லோக்கல் ரெசிடென்ஸுக்காக மட்டுமே டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. திருமலைக்கு போய் நாம் ஜென்ரல் டிவோட்டிஸ் யாரும் SSD டோக்கன்ஸ் வாங்க முடியாது. கீழ் திருப்பதியில் 9 இடங்கள் ஜென்ரலாக கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸோடு சேர்த்து கோவிந்தராஜ சத்திரம், ராமச்சந்திரா புஷ்கர்ணி, இந்திர மைதான், ஜீவகோண ஹைஸ்கூல், பைராகிப்பட்டேடா ராமன் நாயுடு ஹைஸ்கூல், எம்ஆர்பள்ளி ZP ஹைஸ்கூல்னு 9 இடங்களில் இந்த SSD டோக்கன்ஸ் கொடுத்தாங்க. இந்த 9 இடங்களையும் சேர்த்து மொத்தம் 92 கவுண்டர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 நாட்களுக்கு 4,25,000 SSD டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இந்த SSD டோக்கன்ஸ் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாளிலிருந்தே இந்த டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஜனவரி 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசினா ஜனவரி 9ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து இந்த இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மொத்தம் 4,25,000 டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கிற வரைக்கும் 24/7 இந்த டோக்கன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. எந்த பிரேக்கும் இல்லாமல் இந்த 9 இடங்களையும் கொடுப்பாங்க. SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு ஆதார் கார்டு அவசியம். ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கே 2 முறை தரிசனத்திற்காக பிளான் பண்ணணும்னா ஒரு முறை 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்து நம்ம தரிசனம் பார்க்கலாம், ஒரு முறை SSD டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம். ஸோ வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் 2 முறை நம்ம துவார தரிசனத்திற்காக பிளான் பண்ணலாம். கூடவே விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கிட்டோம்னா 3 முறை துவார தரிசனத்திற்கு போன மாதிரி இருக்கும். தரிசன டிக்கெட்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். அதற்கடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங். போன வருடம் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள், வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் என 3 நாட்களுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணலை. இந்த 3 நாட்களுக்கு அகாமடேஷன் தேவைப்படக்கூடியவங்க திருமலைக்கே டைரெக்டாக வந்து அகாமடேஷன் புக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 3 நாட்களுக்கு மட்டும் திருமலா லொக்கேஷனுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணலை. திருப்பதிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. திருப்பதி லொக்கேஷனுக்கு எல்லா நாட்களுக்கும் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே பேசிஸில் இந்த முறையும் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி, ஜனவரி 10ஆம் தேதி, ஜனவரி 11ஆம் தேதி இந்த 3 நாட்களுக்கு ஆன்லைனில் அகாமடேஷன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பேசிஸ் வச்சு நான் சொல்கிறேன். சப்போஸ் போன வருடம் ஃபாலோ பண்ண அதே பிரின்சிபிள் தான் இந்த வருஷமும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஜனவரி 9, 10 மற்றும் 11ஆம் தேதிக்கு திருமலா லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இந்த நாட்களில் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம்னா ஐதர் ஆஃப்லைனில் டைரெக்டாக திருமலைக்கே போய் ரூம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா திருப்பதி லொக்கேஷனுக்கு அகாமடேஷன் புக் பண்ணிவிட்டு தரிசனத்திற்காக மட்டும் திருமலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே சமயம் போன வருடம் இன்னொரு பாலிசியும் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஆஃப்லைனில் அகாமடேஷன் புக் பண்ணணும்னாலே திருமலா லொக்கேஷனுக்கு ஐதர் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ, விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டோ அல்லது SSD டோக்கன் வைத்திருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் அகாமடேஷன் இஷ்யூ பண்ணாங்க. ஆஃப்லைனில் அகாமடேஷன் இஷ்யூ பண்ணுறப்போ நம்ம கையில் ஏதாவது தரிசன டிக்கெட்டோ அல்லது SSD டோக்கன் இருக்கா என்பதையும் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த நாளுக்குரிய
தரிசன டிக்கெட் தரிசன டோக்கனும் வச்சுருக்கோம் என்பதை வைத்து தான் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கே அலோவ் பண்ணாங்க. அந்தந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவங்க அந்தந்த நாளில் மட்டும்தான் ஆஃப்லைன் புக்கிங் கவுண்டர் க்யூவில் ஜாயின் பண்ணி நம்ம அகாமடேஷன் புக் பண்ணுற மாதிரியான ப்ரொசீஜர் வச்சுருந்தாங்க. ஸோ இதே ப்ரொசீஜர் இந்த வருடமும் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஃப்ரீ லாக்கர்ஸ் திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் இந்த 10 நாட்கள் சமயத்தில் எக்ஸாக்டாக 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணாங்க. 24 மணி நேரத்திற்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால 24 ஹவர்ஸுக்கு மட்டுமே தான் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. இதே சிச்சுவேஷன் தான் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சமயத்திலையும் இருக்கும். இந்த வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் ப்ரைவேட் மட்ஸில் இந்த 10 நாட்களுக்கு டோனாஸுக்கு மட்டும்தான் ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஜென்ரல் டிவோட்டிஸுக்கு அவங்க ரூம் அலாட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அகாமடேஷன் ஆப்ஷன் இந்த டிடிடி ரூம்ஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் டிசம்பர் மாதத்தில் ரூம் தரிசனத்திற்காக பிளான் பண்ணுறீங்கன்னா 30 நாட்கள் இந்த 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் கம்ப்ளீட்டாக முடியுதா? நம்மளால் 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் 30 நாட்கள் டைம் கிளாஷ் இல்லாத மாதிரி இப்போவே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் டிசம்பர் மாத தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜனவரி மாதத்தில் 10 நாட்கள் துவார தரிசன சமயத்தில் நம்ம துவார தரிசனத்திற்காகவும் அகாமடேஷன் புக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது உதவியாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.